2014 மார்ச் 8ஆம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த இரவு அசாதாரண அமைதியில் மூழ்கியிருந்தது. வானத்தில் மேகங்கள் மெதுவா நகர்ந்து கொண்டே இருந்தாலும் ரன்வே மேல் ஒரே ஒளி, அந்த மலேசியா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் மெம்பசிட்டி 70ஐ லான்ச் செய்யும் தயாரிப்புகளின் வெளிச்சம். அந்த விமானம் ஒரு சாதாரண போயிங் 7772 ஒரு இரண்டு ஏர்தான். ஆயிரக்கணக்கான பயணங்களை பூர்த்தி செய்த அனுபவமுள்ள இயந்திரம். ஆனா அந்த இரவு, அந்த ஒரு பயணம் வரலாற்றின் மிகப்பெரிய மர்மத்துல ஒன்றாக மாறப்போகுது என்று யாருக்கும் தெரியவில்லை. விமானத்தில் 227 பயணிகளும் 12 குழுவினரும் இருந்தனர். குழந்தைகள், தொழில் அதிபர்கள், விடுமுறைக்கு கிளம்பிய குடும்பங்கள், வேலைக்காக பயணம் செய்தவர்கள், அவரவர் கனவுகளோடு அடுத்த நாள் வாழ்க்கையை கற்பனை பண்ணிக் கொண்டிருந்தவர்கள். யாருக்கும் அந்த விமானம் அவர்களின் இறுதி பயணம் ஆகிவிடும் என்று தெரியாது. மிட்நைட் 12:41 விமானம் ரன்வேயிலிருந்து பறக்க ஆரம்பிச்சது. கோலாலம்பூரிலிருந்து பீஜிங் நோக்கி செல்லும் MH970 வழக்கம் போல பறந்தது. விமானத்தின் கேப்டன் சாஹரி அகமத் ஷா, 53 வயது, அனுபவமிக்க பைலட். அவர் அருகில் முதல் அதிகாரி ஃபாரிக் அப்துல் ஹமீத், 27 வயது. பறப்பின் ஆரம்பம் முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. காக்கிப்பில் இருந்த உரையாடல்களில் சிரிப்பும் நம்பிக்கையும் மட்டுமே இருந்தது. உலகம் முழுக்க இருந்த ரேட்டார்கள் அப்போ அந்த விமானத்தை வழக்கம்போல பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. நல்ல இரவு, மலேசியா 37 என்ற கடைசி குரல் மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்தது. அது சாதாரண ஹாண்டவர் கால்தான், ஆனா அதுவே வாழ்ந்து கிடைத்த கடைசி வார்த்தை ஆகிப் போகும் என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த வார்த்தைக்குப் பிறகு சைலன்ஸ். முதலில் யாரும் அதைப் பற்றி கவலைப்படவில்லை. விமானங்கள் பலமுறை ரேடியோ ஃப்ரீக்வன்சியை மாற்றும். சில நேரங்களில் சிக்னல் தடைபடும். ஆனா சில நிமிடங்களில் மீண்டும் கனெக்ட் ஆகும். ஆனா MH910 மீண்டும் கனெக்ட் ஆகவில்லை. ரேடாரில் விமானம் 31 காலை வரை இருந்தது. அப்புறம் அது மறைந்தது. அந்த நேரத்தில் விமானம் தெற்காசியாவின் கடல் மேல் பறந்து கொண்டிருந்தது. ஆனா திடீரென்று அது ரேடாரிலிருந்து முழுக்க மறைந்து போயிற்று. அந்த அளவுக்கு பெரிய போயிங் 77 மாதிரியான விமானம் சும்மா ஒரு நிமிடத்திலேயே காற்றில் கரைந்தது போல. பல மணி நேரம் யாரும் அதை விலகல் என்று சொல்லவில்லை. அவர்கள் நினைத்தது டெக்னிக்கல் எர்ரர், டெம்பரரி பிளாக்கார்ட் என்று. ஆனா பின்னர் விஷயம் வேற மாதிரிதான் இருக்கிறது என்று புரிந்தது. உலகம் முழுக்க விமான நிறுவனங்கள், அரசுகள், ரெஸ்கியூ குழுக்கள் ஆல் அலர்ட்டானது. ஆனா அந்த இரவு பாசஞ்சர்ஸை காத்திருந்த குடும்பத்தினர் பீஜிங் ஏர்போர்ட்டில் காத்திருந்தார்கள். பசங்க பலூன்ஸோடு அப்பாவை வரவேற்க, மனைவிகள் மலர்களோடு கணவரை காத்து, பெரியவர்கள் பிள்ளைகளை அழைத்து விமானம் எப்போ தரையிறங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த அரைவல் போர்டில் லாந்து என்று வரவே இல்லை. அங்கு ஒரு வார்த்தை மட்டும், தாமதம். ஆனா அது எப்போதுமே லாந்து ஆக மாறவில்லை. அந்த நேரத்துல மலேசியா ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் விமானத்துடன் தொடர்பு இழந்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் யாரும் அதை பெரிய விஷயம்னு எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனா சில மணி நேரத்துக்குப் பிறகு உண்மை வெளிச்சம் வந்தது. ரேடார் ரெக்கார்ட்ஸ் பார்த்தால் விமானம் கான்டாக்ட் இழந்த பிறகு திசையை மாற்றியிருக்கிறது. பீஜிங் நோக்கி செல்லாமல் மேற்கு நோக்கி திரும்பி இந்திய பெருங்கடல் பக்கம் பறந்தது. இது சாதாரண டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லை. யாரோ திட்டமிட்ட மாதிரி விமானம் திசை மாற்றியது. அப்போ அந்த காக்பிட்டில் நடந்தது என்ன? அந்த கேள்விதான் இன்றைக்கும் விடையில்லாதது. ஆனா அந்த இரவு பாசஞ்சர்ஸ் அனைத்தும் சாந்தமாக தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் விமானம் அந்த பக்கம் திரும்பியது. அவர்களில் யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் செல்கின்ற பாதை வேறொரு விதமானது என்று. 10 நிமிடங்கள், 20 நிமிடங்கள், ஒரு மணி நேரம், விமானம் அந்த புதிதான பாதையில் சென்று கொண்டிருந்தது. யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. பாசஞ்சர்ஸ் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். ஆனா காக்பிட்டில் யாரோ ஒருவர் பூரணமாக கண்ட்ரோல் வைத்திருந்தார். அந்த பாசஞ்சர்ஸ் குடும்பத்தினர் இன்னும் ஏர்போர்ட்டில் காத்திருந்தார்கள். மொபைல் போன்ஸ்க்கு அழைத்தால் சில ரிங்டோன்கள் ரிங் ஆனது. சில
வாட்ஸ்அப்பில் டபுள் டிக் வந்தது. ஆனா யாரும் அட்டெண்ட் செய்யவில்லை. அந்த சைலன்ஸ் தான் உலகையே பயமுறுத்தியது. அந்த இரவுதான் ஒரு விமானம் 239 பேரோடு சேர்ந்து வரலாற்றின் மிகப்பெரிய ஏர் மிஸ்டரியாக மாறியது. அந்த இரவு நேரத்தின் அமைதியில் மலேசியா ஏர்லைன்ஸ் MH970 பற்றி உலகம் அறிந்திருந்த கடைசி சின்னமான சிக்னல் கூட மங்கிவிட்டது. விமானம் எங்கே போயிருக்கும்? அந்த கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் தரையிலிருந்த கட்டுப்பாட்டு மையங்கள் குழப்பத்துடன் தவித்தன. முதலாவது சில மணி நேரங்கள் இது ஒரு சாதாரண தொடர்பு பிழை என்று நினைத்து காத்திருந்தனர். ஆனால் அந்த தொடர்பு பிழை என்று கருதப்பட்ட விஷயம் பின்னர் மனிதகுல வரலாற்றிலேயே பெரிய மர்மங்களில் ஒன்றாக மாறப்போகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. காலை நேரம் வந்தபோது குடும்பத்தினர் விமான நிலையத்தில் திரண்டு நின்றனர். விமானம் ஏன் வரவில்லையே என்ற கேள்வி அவர்கள் முகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அதிகாரிகள் தரக்கூடிய ஒரே பதில், தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது, தேடுதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அவர்களுக்கே தெரியவில்லை விமானம் எங்கே இருக்கிறது என்று. தேடுதல் பணிகள் ஆரம்பமானதும் மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் கடல்சார் எல்லைகள் அனைத்தும் புலனாய்வு செய்யப்பட்டது. கருங்கடலில் மிதக்கும் எண்ணெய் தடங்கள், சிதைந்த துண்டுகள் ஏதாவது கண்டுபிடிக்குமோ என்ற நம்பிக்கையுடன் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் அனைத்தும் தேடியது. ஆனால் அவர்கள் கண்டுபிடித்தது வெறுமை. அந்த சமயம் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியானது. இராணுவ ரேடார் பதிவுகள் காட்டியது, விமானம் காணாமல் போன பின்பு அது வலப்புறம் அல்ல, இடப்புறம் திரும்பி மலாய் தீபகற்பத்தை கடந்ததாக. அதாவது அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்ட பாதை ஒன்றாக இருந்தாலும் உண்மையில் விமானம் முற்றிலும் வேறொரு திசையில் சென்றிருக்கிறது. அங்கேயே கேள்வி எழுந்தது, இந்த மாற்றம் யாரால், எதற்காக? இது சாதாரண கோளாறு என்ற வாதத்துக்கு இடமே இல்லை. காரணம், அதற்காக யாரோ காக்பிட்டில் இருந்து முற்றிலும் திட்டமிட்டு ரேடார் சிக்னல்களை ஆஃப் செய்திருக்க வேண்டும். அப்படியானால் இது விமானத்தை கடத்தும் செயல்தானா அல்லது பைலட் இன் உள்திட்டமா? அந்த சந்தேகங்கள் பெருகிக் கொண்டே இருந்தன. குடும்பத்தினர் பதற்றத்தில் உலக ஊடகங்கள் நாள் முழுவதும் செய்திகளை ஒலிபரப்பின. விமானம் கடத்தப்பட்டிருக்குமா? பந்தாய் பைலட் இன் மீது அழுத்தமா? காக்கிப்பில் யாராவது அந்நியர்கள் புகுந்தார்களா? போன்ற கேள்விகள் ஒவ்வொரு மணி நேரமும் புதிதாக எழுந்து கொண்டே இருந்தன. ஆனால் இன்னொரு மர்மம், விமானத்திலிருந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது இன்மார்சாட், இன்னும் பல மணி நேரம் சிக்னல் அனுப்பிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த சைலண்ட் பிங்கள் அந்த விமானம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்று ஒரு நிழலான உண்மையை காட்டின. ஆனால் அந்த சிக்னல்ஸ் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதில் மட்டும் ஆம்பிகியூவிட்டி. சிலர் அதனை வடமேற்கு பாதை, சிலர் தெற்கு பாதை என்று வாசித்தனர். இறுதியில் அந்த சிக்னல்ஸ் விமானம் இந்திய பெருங்கடலின் அகன்ற பகுதியில் எங்கோ தெற்கே சென்றிருக்கலாம் என்பதையே காட்டியது. உலகமானால் அங்கே எந்தக் கரையும் இல்லை, எந்த ஓர் மனிதனும் வாழ முடியாத தூரம். அந்த விமானம் எதற்காக அங்கே என்ற கேள்வி அதேபடி பதிலின்றி. அந்த சில நாட்களில் தவறான தகவல்களும் புழங்கின. விமானம் பாகிஸ்தானில் தரையிறங்கியிருக்கும், இது ஒரு இரகசிய இராணுவ நடவடிக்கை, சில பெரிய சக்திகள் உண்மையை மறைக்கிறார்கள் என்ற பல குரல்கள் எழுந்தன. ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவையெல்லாம் வதந்திகளாகவே மாறின. விமானம் காணாமல் போனது மாதிரி உண்மையும் காணாமல் போய்விட்டது. காலம் கடந்து இந்திய பெருங்கடலில் தேடுதல் தொடர்ந்தது. பெரிய பெரிய கப்பல்கள், சோனார் தொழில்நுட்பம், நீர்மூழ்கிக் கருவிகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கடலை வரைந்து புள்ளி புள்ளியாக ஆராய்ந்தனர். ஆனாலும் எந்த ஒரு சிதைவு பகுதியும் கிடைக்கவில்லை. ஆண்டுகள் கடந்து போன பிறகுதான் ஆப்பிரிக்காவின் கடற்கரை பகுதிகளில் சில சிதைந்த பாகங்கள் அடித்துச் சென்றன. விமானத்தின் சிறகு துண்டுகள், கதவு, உள்ளமைப்பின் சில பாகங்கள், இவை அனைத்தும் MH310 என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அவற்றால் மர்மம் தீர்ந்துவிடவில்லை. அதற்கு பதில் கேள்விகள் இன்னும் பெருகின. அந்த விமானத்தில் இருந்த 239 பேருக்கு உண்மையில் என்ன நடந்தது? உணர்வு பற்றிய பின்னணி என்ன? அல்லது விமானம் யாரோ கண்ட்ரோல் பண்ணியதா? இல்லை,
இது ஒருபோதும் உலகம் அறியக்கூடாத ரகசியமா? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை எந்த ஒரு தெளிவான பதிலும் இல்லை. அதுதான் MH-970. ஒரு விமானத்தின் காணாமல் போன கதை அல்ல, ஒரு தலைமுறையே பதில்கள் தேடி அலையும் மிகப்பெரிய மர்மம். இந்த மாதிரி உண்மையான மர்மங்களை அறிய தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் மற்றவர்களும் இந்த கதையை அறிய முடியும்.